கார்த்திகை தீபம் சீரியல் நவம்பர் 20 இன்னைக்கான எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கறத ரிவ்யூவா பார்க்கலாங்க. தீபா ரூம் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப திரும்பி பார்க்கவும் ரெக்கார்டிங் ரூம்ல மைக்கு, ஹெட்ஃபோன்ஸ் இது எல்லாத்தையும் பாக்குறாங்க. ரொம்ப ஆர்வமா ரொம்ப சந்தோஷமா ஓடி போய் அந்த மைக் முன்னாடி நிக்கிறாங்க. நீங்க இந்த கம்பெனியை வாங்குறதுக்கு முக்கியமான காரணமே என்னோட குரல் தான் இல்லையா கார்த்திக் சார்? ஆனா நீங்க ரசிக்கிற குரல் என்னோட தான் என்னால சொல்ல முடியலையே. எனக்கு பாடுற திறமையும் கொடுத்து கூடவே சாபம் விட்ட மாதிரி அந்த ராஜேஸ்வரி அம்மா கிட்ட வாக்கு கொடுக்குற மாதிரி ஒரு நிலைமையில கடவுள் என்னை கொண்டு போய் விட்டுட்டாரே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அந்த ஹெட்ஃபோன்ஸ் எடுத்து காதில் அப்படியே மாட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களையே மறந்து அவங்க பாட ஆரம்பிக்கிறாங்க. பயங்கரமா பாடுறாங்க. அப்படி பாடிக்கிட்டே இருக்கும்போது ஃப்ளாஷ்பேக்கில் கார்த்திக் ஊருக்கு போக கிளம்புனது, அதுக்கப்புறம் தீபா ஓடி வந்து அவரை தடுத்து நிறுத்தினது, அதுக்கப்புறம் தீபா அப்படியே கார்த்திகை ஹக் பண்ணது, இது எல்லாம் அப்படியே யோசிச்சுக்கிட்டே பாடிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள நடந்த சின்ன சின்ன ரொமான்ஸ் பத்தியும் யோசிக்கிறாங்க. கார்த்தி முதல்ல மல்லிப்பூ வாங்கி கொடுத்தது, கையை பிடிச்சது, இது எல்லாம் அப்படியே யோசிச்சுட்டே பாடுறாங்க. அதுக்கப்புறம் கண்ணை திறந்து பாக்குறாங்க. ஃப்ரண்ட்ல கார்த்திக் நின்றுட்டு இருக்காங்க. அதை பார்த்ததுமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க தீபா. அதுக்கப்புறம் நல்லா அந்த இடத்த திரும்பவும் பாக்குறாங்க. அங்க இருந்த கார்த்திக் மறைஞ்சு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே ரிலாக்ஸ் ஆகி நான் தான் பாடுறேன்னு கார்த்திக் சாருக்கு தெரியும் போது அவரை ஏமாத்திட்டேன்னு நினைக்காம என்னை ஏத்துக்கிட்டாருன்னா என் வாழ்க்கை எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அங்கிருந்து போயிடுறாங்க தீபா. அடுத்ததான் ராஜா ஸ்னேகாவை கிராஸ் பண்ணி அப்படியே போறாங்க. அப்போ ராஜாவை கூப்பிடுறாங்க ஸ்னேகா. அந்த பேனர் ஒர்க்கை முடிச்சிட்டியா அப்படின்னு கேட்கவும், இல்ல அது எதுக்கு நீங்க கேக்குறீங்கன்னு தான் பாக்குறேன் அப்படின்னு ராஜா சொல்ல, இல்ல வேலை நேரத்துல கார்த்திக் சாரை டிஸ்டர்ப் பண்றையே அதான் கேட்டேங்கிறாங்க ஸ்னேகா. வர சொன்னதே கார்த்திக் சார் தான், இப்ப நான் போய் பாக்கட்டுமா வேணாமாங்கிறாங்க ராஜா. வந்ததுல இருந்து கார்த்திக் சார் நம்மளை கூப்பிட்டு எதுவுமே சொல்லல, இவனையெல்லாம் கூப்பிட்டு பேசுறாரே, எப்படி நம்ம பக்கம் கார்த்திக் சாரை திருப்புறது அப்படின்னு ஸ்னேகா யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இவங்களை பார்த்து மூஞ்ச பத்திய பண்ணு மாதிரி அப்படின்னு பேசிக்கிட்டே ராஜா போயிடுறாங்க கார்த்திக் ரூமுக்கு. ராஜாவை பார்த்ததுமே பயங்கரமா கார்த்திக் யோசிச்சுட்டு இருக்காங்க. என்ன மாப்பிள்ள, என்ன வர சொல்லிட்டு நீ டீப்பா திங்க் பண்ணிட்டு இருக்க? பெருசா மூளையை கசக்கிற மாதிரி எந்த வேலையும் கொடுத்துடாத மாப்பிள்ள, ஏன்னா ரொம்ப கஷ்டம், இல்லாதத எப்படி மாப்பிள்ள கசக்க முடியும் அப்படின்னு ராஜா கேட்க, ஏண்டா உன்னை நீயே டவுன் பண்ணிக்கிற, நான் உன்னை அசைன் பண்ற வேலையை உன்னால பண்ண முடியும் அப்படின்னு கார்த்திக் சொல்ல, ரைட் விடு, எனக்கு சம்பளம் கொடுக்குற முதலாளி நீ, உனக்கே நம்பிக்கை இருக்கிறப்ப எனக்கு என்ன வந்துச்சுங்கிறாங்க ராஜா. டேய், நான் சம்பளம் கொடுக்குற முதலாளியா யோசிச்சிருந்தேன்னா இந்த வேலையை நான் பிரகாஷ்க்கு தான் அசைன் பண்ணியிருப்பேன் அப்படின்னு கார்த்திக் சொல்ல, ஏதாவது பர்சனல் ஒர்க்கா மாப்பிள்ளைங்கிறாங்க ராஜா. இல்லடா, அஃபிஷியல் ஒர்க் தான், ஆனா பர்சனல் மாதிரி ஹேண்டில் பண்ணும் அப்படின்னு சொல்ல, கொலப்பிரிய மாப்பிள்ளைங்கிறாங்க ராஜா. இந்த ராஜா பையன்கிட்ட அப்படி கார்த்திக் சார் என்ன பேசுவாரு? சரி போய் பாத்துருவோம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு ஸ்னேகா அவங்க சீட்ல இருந்து எந்திரிச்சு கார்த்திக் ரூமுக்கு போறாங்க. இங்க கார்த்திக் ரெக்கார்டிங் ஒர்க்கா தான் பேசணும் அப்படின்னு சொல்ல, சூப்பர் மாப்பிள்ள, என் கானா சாங் மூலமா பிள்ளையார் சொல்லி போடலான் இருக்க ரைட்டா அப்படின்னு கேட்க, டேய் ஏற்கனவே இந்த ஓனர் அனுப்பிச்சிய பத்தாதாங்கிறாங்க கார்த்திக். அதுக்குள்ள ஸ்னேகா வந்துடுறாங்க. சார் கூப்பிட்டீங்களா சார் அப்படின்னு ஸ்னேகா கேட்க, இல்லையேங்கிறாங்க கார்த்திக். சரிங்க சார், காஃபி டீ ஏதாச்சும் அப்படின்னு கேட்க, நோ தேங்க்ஸுங்கிறாங்க கார்த்தி. விடமாட்டா போல இருக்கேன்னு யோசிக்கிறாங்க ராஜா. சரிங்க சார் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகா கிளம்பும் போது, ஸ்னேகா தீபாவை வர சொல்லுங்கிறாங்க கார்த்திக். தீபாவா, நீங்க என்னன்னு சொல்லுங்க நானே பண்ணிடுறேங்கிறாங்க ஸ்னேகா. இல்லை சார், நான் இன்னைக்கு ஃப்ரீயாக தான் இருக்கேன், நான் எப்படி ஐடியலாக இருந்து எனக்கு பழக்கமே இல்லை, அதான் ஏதாச்சும் ஒர்க் இருந்தால் பண்ணலாமேன்னு கேட்டேன் அப்படின்னு ஸ்னேகா சொல்லவும், நான் தான் தீபாவை வர சொல்லுங்கன்னு சொன்னல, அதுதான் நான் இப்போ உங்களை பண்ண சொன்ன ஒர்க், போங்க அப்படின்னு கார்த்திக் சொல்ல, சரிங்க சார் நான் வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. சே, இப்படி வாண்டடாக வந்து அசிங்கப்பட்டுட்டோமே, அதுவும் இந்த ராஜா பையன் முன்னாடி வச்சு நம்மளை இன்சல்ட் பண்ணிட்டாரு. இருக்கட்டும், இப்படி முதல்ல ஆரம்பிக்கிறது தான் கடைசியில் காதலில் முடியும் அப்படின்னு ஸ்னேகா யோசிச்சுக்கிட்டே நேராக தீபாவை கூப்பிட வராங்க. என்ன முடிஞ்சதா அப்படின்னு கேட்க, முடிஞ்சதுங்கிறாங்க தீபா. சரி, உன்னை கார்த்திக் சார் கூப்பிட்றாங்க, போய் என்னன்னு கேளுங்கிறாங்க. சரி ஓகேன்னு சொல்லி கிளம்ப, ஒரு நிமிஷம் இருங்க, இந்த ஒர்க்கெல்லாம் உங்களை நான் பண்ண சொன்னேன்னு சொல்லி போய் நேராக பாஸ்கிட்ட சொல்லிட்டு இருக்காதீங்க, இது நம்ம கம்பெனி, நாம தான் எல்லா வேலையும் பொறுப்பாக பார்க்கணும், இல்லைனா கம்ப்ளைண்ட் பண்ணுறதுனால கூட பண்ணிக்கோங்க, எனக்கு நோ ப்ராப்ளம், அது உங்கள் வேலைக்கு தான் பிரச்சனையாகும். அவ்வளோ ஈகோ பார்க்குறவங்க பிஏ வேலைக்கு லாய்க்கு இல்லைன்னு தான் எந்த முதலாளியாக இருந்தாலும் நினைப்பாங்க, அதுக்கு மேலே உங்கள் இஷ்டங்கிறாங்க ஸ்னேகா. இது என்னோட கம்பெனிங்கிற நினைப்பில் தான் நான் இதெல்லாம் மனசார பண்ண மேடம், எனக்கு இதில் எந்த ஈகோவும் இல்லை, வேலை செய்கிற இடம் எனக்கு கோவில் மாதிரி தான், நான் வர மேடம்னு சொல்லிட்டு தீபா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. என்ன கோவில் மாதிரியா? விட்டா அங்க பிரதர்ஷனம் பண்ணிடுவ போல இருக்கு, எத்தனை நாளைக்கு உனக்கு இது கோவில் மாதிரிங்கிறத நானும் பாக்குறேன் அப்படின்னு ஸ்னேகா யோசிச்சுட்டு இருக்காங்க. தீபா கார்த்திக் ரூமுக்கு வந்ததுமே ஒரு சில ஃபைல்ஸ் எல்லாம் கொடுத்து, இந்த ஒர்க் எல்லாம் பாத்துருங்க, நம்ம கம்பெனி எம்ப்ளாயிஸோட டீட்டெயில்ஸ், நீங்க அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணி டெய்லி ஸ்டேட்டஸை எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க, நீங்க எங்கேயும் போக வேணா இங்கே உட்காந்து அந்த ஒர்க்ஸ் எல்லாம் பாருங்க அப்படின்னு கார்த்திக் சொல்ல, தீபாவும் சரின்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்துடுறாங்க. ராஜா கார்த்திக் ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது, உன்னோட கானா பாட்டையும் ஒரு ஆல்பமா ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு கார்த்திக் ராஜா கிட்ட சொல்ல, ஓகே மாப்பிள்ளைங்கிறாங்க ராஜா. உடனே தீபா திரும்பி பார்க்கவும், நாங்க ரெண்டு பேரும் கிளாஸ்மேட்டு, நான் எப்படி வேணாலும் நான் கூப்பிடுவேன்,
ஆனால் நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் அட்வான்டேஜ் எடுத்துக்கக்கூடாது. நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கங்கிறாங்க ராஜா. அவங்க வேலையை பார்ப்பாங்க, நீ முதல்ல இங்கே பாருடாங்கிறாங்க கார்த்திக். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆல்பமா பல்லவின்னு ஒரு பொண்ணு நல்லா பாடுவாங்க, அவங்கள தான் நம்ம கம்பெனி மூலமாக ஃபர்ஸ்ட் சிங்கராக இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு கார்த்திக் சொல்ல, தெரிஞ்சவங்களாங்கிறாங்க ராஜா. இல்லை, அவங்க வாய்ஸ் மட்டும் கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்ல, அப்போ ஆல்ரெடி அவங்க சிங்கராங்கிறாங்க ராஜா. ஆமாங்கிறாங்க கார்த்திக். அப்போ ஆல்ரெடி சிங்கர்னா அப்புறம் எப்படி சார் அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ண முடியுங்கிறாங்க ராஜா. டி முதல்ல உனக்கு எப்படி வருதோ அப்படியே கூப்பிடுறா, நான் முதல் செல்றதை கேளுங்கிறாங்க கார்த்திக். சரி சொல்லு, யார் அந்த பல்லவிங்கிறாங்க ராஜா. அவங்க ஒரு நல்ல சிங்கர், ஆனால் அவங்களுக்கே அவங்க டேலண்ட் பற்றி தெரியாம மறைஞ்சிருக்காங்க. அவங்கள கண்டுபிடிக்கணும்டான்னு கார்த்திக் சொல்லிட்டு இருக்க. எங்கேயோ எல்லாம் இல்லை சார், உங்க பக்கத்துலேயே தான் இருக்கேன், ஆனால் நான் தானே சொல்ல முடியலையே சார் அப்படின்னு தீபா யோசிக்கிறாங்க. அவங்கள தேடி கண்டுபிடிச்சி நம்ம ஆஃபீஸ் கூட்டிகிட்டு வரணும், அதுக்கு உன்னோட ஹெல்ப் வேணுங்கிறாங்க கார்த்தி. எங்கேயோ இருக்காங்கன்னு சொல்கிற, தேடி கண்டுபிடிக்கணும்னு சொல்கிற, அட்ரஸு ஃபோன் நம்பர் இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் கூட குத்து மதிப்பாக கண்டுபிடிக்கலாங்கிறாங்க ராஜா. எனக்கிட்ட அவங்க ஃபோன் நம்பர் இருக்குது அப்படின்னு கார்த்திக் சொல்ல, அப்போ அவங்ககிட்ட பேசி வர சொல்ல வேண்டியது தானேங்கிறாங்க ராஜா. டேய் வர சொல்ல முடிஞ்சா அப்போ நான் ஏன்டா உங்ககிட்ட கேட்டுட்ருக்கேன் அப்படின்னு கார்த்திக் சொல்ல, மாப்பிள்ள நீயே பேசாமல் ஃபோன் பண்ணி வர சொல்லிடுறேன், என்னால் யோசிக்கலாம் முடியல, ரொம்ப கஷ்டம் அப்படின்னு ராஜா சொல்லிட்டு, நீ ரொம்பலாம் யோசிக்க வேணாம், பல்லவியை வர வைக்க என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, நான் சொல்கிற ஐடியா மட்டும் நல்லா கேட்டுட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணால் போதும் அப்படின்னு கார்த்திக் சொல்ல, நீ இப்படி பண்ணும் அப்படி பண்ணுன்னு மட்டும் சொன்னீங்கன்னா போதும், மற்றதெல்லாம் நான் கரெக்டாக பார்த்துக்குவேங்கிறாங்க ராஜா. நான் ரூபஸ்ரீங்கிற பொண்ணோட அட்ரஸ் தரேன், அவங்க கிட்ட பேசி அவங்களோட கச்சேரி புக் பண்ணணும்னு சொல்லி அக்ரிமெண்ட்ல சைன் வாங்கிட்டு வந்தா போதும், பல்லவியும் ஆட்டோமேட்டிக்கா வந்துருவாங்க, நம்ம அவங்கள அப்படியே மீட் பண்ணிடலாங்கிறாங்க கார்த்தி. என்ன மாப்பிள்ள இது, யாரோ பல்லவியை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி ரூபஸ்ரீங்கிற பொண்ணோட கச்சேரி புக் பண்ணணும்னு சொல்ற, ஏதோ ஆட்டோ கண்ணாடியை திருப்பினா ஆட்டோ ஓடுங்கிற மாதிரியே பேசிட்டு இருக்க, எனக்கு மண்டையை பிச்சுக்குதுங்கிறாங்க ராஜா. இங்க பாரு, நான் சொல்றதை மட்டும் செய், ரொம்ப எல்லாம் யோசிக்காத, ரூபஸ்ரீயோட கச்சேரி மட்டும் புக் பண்ணா போதும், அவங்க வந்துட்டாலே பல்லவி தன்னால வந்துருவாங்க, அவங்களோட அட்ரஸ் எல்லாம் உங்களுக்கு தரேன், நீயா போற, நீயா பேசுற, நீயா கன்ஃபார்ம் பண்ணிட்டு வர, சரியா அப்படின்னு கார்த்திக் கேட்க, ஏதோ விஷயம் இருக்குன்னு தெரியுது, ஆனா அது என்னன்னு தெரியல, சரி அது இருக்கட்டும், ஆனா நீ சொல்லிட்டல, நான் போய் கரெக்டா முடிச்சுட்டு வந்துடுறேங்கிறாங்க ராஜா. ஓகே மாப்பிள்ள, இந்த விஷயத்த நல்லபடியாக முடிச்சுட்டு வந்து நான் ஒன்று பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இந்த விஷயத்தை எப்படியாவது ரூபஸ்ரீ கிட்ட சொல்லி அலர்ட் பண்ணுவேன்னு யோசிக்கிறாங்க தீபா. அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கும் போது, என்னாச்சுங்கிறாங்க கார்த்தி. ஒன்றும் இல்லை சார், தாகமாக இருக்குது, தண்ணி குடிக்கலான்னு வெளியே போகிறேங்கிறாங்க தீபா. அதுக்குள்ளே வாட்டர் பாட்டில் எடுத்து கையில் கொடுத்து இந்தாங்க குடிங்கன்னு சொல்லிட்டு, என்னங்க பல்லவியை கண்டுபிடிக்க நான் சொன்ன ஐடியா ஓகே தானே அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன சார் இது, என்ன கண்டுபிடிக்க ஐடியா சொல்லிட்டு இப்போ எங்கிட்டயே ஓகேவான்னு வேற கேட்குறீங்களே சார் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. என்னங்க நான் சொன்னது நீங்கள் கவனிக்கலையா என்ன அப்படின்னு கார்த்திக் கேட்கவும், இல்லை சார் நான் கொஞ்சம் கவனிச்சேங்கிறாங்க தீபா. இல்லையே, பல்லவிங்கிற பேர் சொன்னதுமே உங்கள் கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லாக நான் என்ன பேசுகிறேங்கிறதுல தான் இருந்துச்சு அப்படின்னு கார்த்திக் சொல்ல, ஆமாம் சார் இருந்துச்சு தாங்கிறாங்க தீபா. என்ன சார் எப்போ பார்த்தாலும் அந்த பல்லவி பற்றியே பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, என்னங்க திரும்பவும் காதில் புகையா, ஆஃபீஸ்லேயும் ஒய்ஃப் மோட்லேயே இருப்பீங்க போல அப்படின்னு கார்த்திக் கேட்கவும், இந்த மாதிரி பேசிட்டு இருந்தா எந்த இடமா இருந்தா என்ன சார், ஒய்ஃப் ஆல்வேஸ் ஒய்ஃப் தானே அப்படின்னு தீபா சொல்ல, என்னங்க வாய்ஸ் ரைஸ் ஆகுது, அதிகாரமாங்கிறாங்க கார்த்தி. அப்படியெல்லாம் இல்லை சார், எனக்கு என்னமோ அந்த பல்லவி விஷயத்தில் இப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணுமான்னு தோணுது சார்னு தீபா சொல்ல, இல்லைங்க அவங்க வாய்ஸ்க்கு ஒரு அங்கீகாரம் வாங்கி கொடுக்கணும், நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, அப்புறம் ஏங்க இப்படி யோசிக்கிறீங்க, நீங்கள் வேற மாதிரியெல்லாம் யோசிக்காதீங்க, எனக்கு கஷ்டமாக இருக்குங்கிறாங்க கார்த்தி. அச்சோ நான் மாட்டிப்பேன் பயந்துட்டு சொல்லிட்டு இருக்க, நீங்கள் வேற மாதிரி யோசிக்கிறீங்களே கார்த்திக் சார் அப்படின்னு யோசிக்கிறாங்க தீபா. சார் நான் ஏதோ உங்களை சந்தேகப்படுறேன்னெல்லாம் யோசிக்காதீங்க சார், எனக்கு தான் உங்களை பற்றி நல்லா தெரியும்ல அப்படின்னு தீபா சொல்ல, அப்புறம் ஏன் இப்படி பேசுறீங்கிறாங்க கார்த்தி. அது ஒன்றும் இல்லை சார், ரூபஸ்ரீயை நீங்கள் வார்ன் பண்ண பின்னாடி பல்லவி கிட்ட அவங்க டச் இல்லாமல் தானே இருக்காங்க, திரும்பவும் ரூபஸ்ரீயோட கச்சேரின்னு சொன்னால் நாமளே போய் அவங்கள தூண்டி விட்ட மாதிரி ஆயிடும்ல, அதான் யோசிச்சேங்கிறாங்க தீபா. பல்லவியை கண்டுபிடிக்க எனக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் இதுதாங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிற விஷயத்தால தான் நான் இப்படி ஒரு விஷயத்தையே பண்ணுறேன், அதே மாதிரி நல்ல விஷயத்துக்கு போய் சொல்லலாம், தப்பில்லை, நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாமல் நான் கொடுத்த ஒர்க்கு முடிச்சிருங்க அப்படின்னு கார்த்திக் சொல்ல, திரும்பவும் தீபா அவங்களோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அச்சோ கடவுளே என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே, ரூபஸ்ரீயால் திரும்பவும் பிரச்சனை வருமா அப்படின்னு தீபா யோசிச்சுட்டு இருக்காங்க. அதோட எபிசோடு முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.